அன்பார்ந்த பிள்ளைகளே, மதிப்புக்குரிய ஆசிரியர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருப்பதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே பிள்ளைகள் தொடர்ந்து இன்றைய வகுப்பிலும் தரம் 12 கணக்கீட்டு பாடம் தொடர்பாக தேர்ச்சி 4 முதன்மை ஏடுகள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் கலந்துரையாட இருக்கின்றோம். பிள்ளைகளே, தேர்ச்சி 4ஐ நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறதோடு முதன்மை ஏடுகளை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வார். தேர்ச்சி 4.2 தொடர்ச்சியைத்தான் இன்றைய வகுப்பிலும் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டை தயாரிப்பார். காசு கொடுப்பனவு குறிப்பேட்டில் உள்ள விடயங்களை பேரேடுகளுக்கு தாக்கல் செய்வார். கடந்த வகுப்புகளிலே பிள்ளைகள் தேர்ச்சி 4க்குரிய அறிமுக கோட்பாட்டு விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி கொண்டு காசு பெறுவனவு குறிப்பேடை எவ்வாறு தயாரிக்க முடியும், அதேபோன்று காசு பெறுவனவு குறிப்பேட்டில் உள்ள விடயங்களை பொது பேரேட்டுக்கு உபபேரேட்டுக்கு எவ்வாறு தாக்கல் செய்ய முடியும் என்கிற விடயங்களை பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு எவ்வாறு தயாரிப்பது, காசு கொடுப்பனவு குறிப்பேட்டில் உள்ள விடயங்களை பேரேடுகளுக்கு எவ்வாறு தாக்கல் செய்வது என்பது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட முடியும். அதற்கு முன்பாக பிள்ளைகளே, மாணவர்களாகிய நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் சிந்திக்கின்ற பொழுது அந்த விடயங்களை விரிவாக ஆழாகலமாக சிந்திக்க பழகுதல் வேண்டும். எண்ணங்கள், சிந்தனைகள் ஒரு மனிதனை உருவாக்குகின்ற விடயங்கள் என்று சொல்வார்கள். ஒவ்வொருவரிடமும் இருக்கின்ற எண்ணங்களுக்கு ஏற்பவே, சிந்தனைகளுக்கு ஏற்பவே அவர்களினுடைய செயற்பாடுகள் அமையும், வாழ்க்கை அமையும் என்பது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது. அவ்வகையில் வளரும் பிள்ளைகளான நீங்கள் எதிர்காலத்துக்கு சிறந்த தலைவர்களாக வரக்கூடிய நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை விரிவான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும். நல்ல சிந்தனைகளை விரிவான முறையில் நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். கீழ்மட்ட சிந்தனை, உயர்மட்ட சிந்தனை என்றெல்லாம் சொல்வார்கள். எனவே பிள்ளைகள் அது கற்கிற விடயங்களாக இருக்கட்டும், வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற எந்த விடயங்களாகவும் இருக்கட்டும், அந்த விடயங்களை குறுகிய பார்வையாக, குறுகிய சிந்தனையாக நோக்காமல் ஒவ்வொரு விடயங்களையும் விரிந்த பார்வையுடன், விரிந்த சிந்தனையுடன் நீங்கள் எதிர்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அது நல்ல விடயங்களை, உயர்வான விடயங்களை, சிறப்பான விடயங்களை, நாட்டுக்கும் வீட்டுக்கும் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை நாங்கள் விரிவாக, அதை பெரியதாக சிந்தித்து கொள்ள பழக வேண்டும். எனவே பிள்ளைகள், இன்றைய வகுப்பின் ஆரம்ப சிந்தனையாக எங்களுக்கு அமைவது திங்க் பிக், பெரிதாக சிந்தியுங்கள், நல்ல விடயங்களை விரிவாக சிந்தியுங்கள், நேர்மறையாக சிந்தியுங்கள். அவ்வாறு சிந்திப்பதன் மூலம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, கல்வி வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை சிறப்படைய முடியும். இங்கே பார்ப்பீர்களாக இருந்தால் ஆக்கபூர்வமான சிந்தனைகள் எங்களுக்கு ஏற்பட வேண்டும். பி கிரியேட்டிவ், ஆக்கபூர்வமான சிந்தனைகள் எங்களுக்கு ஏற்பட வேண்டும். அவ்வாறு ஆக்கபூர்வமான சிந்தனைகள் உருவாகிறதற்கு நாங்கள் நல்ல விடயங்களை, உயர்ந்த விடயங்களை பெரிதாக சிந்திக்க
விரிவாக சிந்திக்க எங்களை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும், எங்களுடைய மனதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் பாருங்கள், வேறுபட்ட முறையில் சிந்திப்பது, புதிதாக சிந்திப்பது அல்லது சாதாரண மனிதர்கள் ஒரு விடயத்தை சிந்திப்பதிலும் பார்க்க நாங்கள் இன்னும் முன்னேற்றகரமாக அதை புதிய விதமாக சிந்திப்பது, புத்தாக்கம் என்று சொல்வோம், இனோவேட்டிவ் திங்கிங் என்று சொல்வார்கள். புத்தாக்க சிந்தனையை உருவாக்க வேண்டும். அதே போன்று திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்று நாங்கள் சொல்லுகிறோம், கம் அவுட் த பாக்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். அது பழைய சிந்தனைகளில் இருந்து விடுபட்டு எங்களை பீடித்திருக்கின்ற பிணைத்திருக்கின்ற பழமைவாத சிந்தனைகள், பழைய சிந்தனைகள், பின்தங்கிய சிந்தனைகளில் இருந்து நாங்கள் விடுபட்டு முன்னேற்றகரமாக சிந்திக்க நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். எனவே பெரிதாக விரிவாக சிந்திப்பது, புதிதாக சிந்திப்பது அல்லது முன்னேற்றகரமான முறையில் வேறுபட்டு சிந்திப்பது, பழைய சிந்தனைகளில் இருந்து நாங்கள் விடுபட்டு கொள்வதன் மூலம் ஆக்கபூர்வமான சிந்தனைகளை, ஆக்கபூர்வமான செயற்பாடுகளை எங்களில் நாங்கள் விருத்தி செய்து கொள்ள முடியும். அவ்வாறு விருத்தி செய்து கொள்வதன் மூலம் நாங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி வெற்றிகரமாக படிப்படியாக நாங்கள் நகர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கும் என குறிப்பிட்டு பாட விடயங்களுக்கு செல்வம் பிள்ளைகள். இன்றைக்குரிய எங்களுடைய பாடம் காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு. சில வேளைகளில் பரீட்சை வினாத்தாள்களில் காசு கொடுப்பனவு நாளேடென்றும் குறிப்பிடுகின்றார்கள். அதை மாணவர்கள் நீங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு அல்லது காசு கொடுப்பனவு நாளேடு, கேஷ் பேமெண்ட் ஜேர்னல் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த காசு கொடுப்பனவு குறிப்பேடு என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த வகுப்புகளையும் பிள்ளைகள் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். காசு பெறுவனவு குறிப்பேடு உண்மையில் வங்கி விடயங்களைத்தான் பிரதிபலிக்கின்றது. இப்போ நாங்கள் சேகரித்த காசோலைகளை வங்கியில் வைப்பிலிடுதல், வங்கி கூடாக மேற்கொள்ளுகிற நடவடிக்கைகளை, பெறுவனவு நடவடிக்கைகளை பதிகின்ற மூலகேடு காசு பெறுவனவு நாட்குறிப்பேடு என படித்தோம். அவ்வாறு இங்கே காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடும் வங்கி கணக்கினூடாக மேற்கொள்ளுகின்ற கொடுக்கல் வாங்கல்களை, அல்ல இன்னும் சிறப்பாக சொன்னால் வங்கி கணக்கினூடாக மேற்கொள்ளுகின்ற கொடுப்பனவுகளை பதிவு செய்வதற்குரிய மூலப்பதிவேடாக காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு அமையும். பிள்ளைகளே, நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பாரிய வணிகங்களில் ஒழுங்கமைந்த முறையில் கணக்குகளை பராமரிக்கின்ற வணிகங்களில் பிரதான காசாளர் காசு மூலமான கொடுப்பனவுகளை மேற்கொள்வதில்லை. பெரிய பெரிய வணிகங்களில் பிள்ளைகள் பிரதான காசாளர் காசு கொடுப்பனவுகளை மேற்கொள்வதில்லை. பிரதான காசாளர் பிரதான கொடுப்பனவுகள் முழுவதையும் அல்லது தனது கொடுப்பனவு நடவடிக்கைகளை காசோலை மூலமாக, அது வங்கியினூடாகத்தான் அவர் மேற்கொள்வார். பெரிய வணிகங்களில், முறைசார் வணிகங்களில் சில்லறை காசாளர் மாத்திரமே சிறிய கொடுப்பனவுகளை மேற்கொள்ள காசை பயன்படுத்துபவராக இருப்பார். ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த விடயங்களை. பிரதான காசாளர் காசு கொடுப்பனவுகளை செய்வதும் இல்லை, தன்வசம் காசு மீதியொன்றை பேணிக் கொள்வதும் இல்லை. பிரதான காசாளருடைய கடமைப்பாடு வாராக இருக்கின்றது. நாளாந்தம் கிடைக்கின்ற காசோலைகளை அன்றைய தினமே வங்கியில் வைப்பிலிட வேண்டும். அதே போன்று அவர் பிரதான கொடுப்பனவுகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த பிரதான கொடுப்பனவுகளை காசோலை மூலமாக அல்லது வங்கி கணக்கினூடாக மேற்கொள்வதாக நடைமுறை அமையும். எனவே இந்த காசோலை கொடுப்பனவுகளினுடைய மூல ஆவணம் கொடுப்பனவு கைச்சாத்து, பேமெண்ட்
வவுச்சர் என்று சொல்வோம், கொடுப்பனவு கைச்சாத்தாக இருக்கும். காசோலை கொடுப்பனவுகளின் மூலாவணம் கொடுப்பனவு கைச்சாத்து என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அந்த வகையிலே பிள்ளைகள் ஒரு காசு கொடுப்பனவு நாட்குறிப்பீடை எவ்வாறு நாங்கள் தயாரிக்க முடியும் என்றொரு அறிமுக உதாரணம் ஒன்றை நாங்கள் பார்த்து கொள்வோம். அதற்கு முன்பாக காசு கொடுப்பனவு நாட்குறிப்பீட்டில் இடம்பெறுகிற நிரல்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நிரல்களை இலகுவாக நீங்கள் ஞாபகப்படுத்துவதற்கு காசு பெறுவனவு நாட்குறிப்பீட்டில் உள்ள நிரல்களை நீங்கள் ஞாபகப்படுத்துவீர்களாக இருந்தால் அந்த விடயங்களுக்கு எதிரான விடயங்களாக இங்கே இருக்கின்ற நிரல்கள் அமையும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், முதல் நிரல் திகதி நிரலாக இருக்கும். இரண்டாவது நிரல் கைச்சாத்திலக்கம். காசோலை கொடுப்பனவுகளுக்குரிய மூலாவணம் கைச்சாத் என்பதால் கைச்சாத்திலக்கம் இரண்டாம் நிரலில் எடுக்கின்றோம். மூன்றாவது நிரல் விவர நிரலாக இருக்கும். நான்காவது நிரல் காசோலை இலக்கம். இங்கே கொடுப்பனவுகள் எல்லாம் காசோலை மூலம்தான் இடம்பெறும். எனவே காசோலை இலக்கம் ஒரு நிரல் நாங்கள் குறிப்பிடுகிறோம். இங்கே பிள்ளைகள் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்னென்றால் இந்த காசோலை இலக்கங்கள் தொடர் இலக்கங்களாக அமையும். இப்போ காசு பெறுவனவு குறிப்பீட்டில் காசோலை இலக்கங்கள் தொடர் இலக்கமாக அமையாதேன். அங்கே காசோலைகள் பெறப்படுவது வேறுபட்ட நபர்களிடமிருந்து வெளியிலிருந்து. எனவே அங்கே காசோலை இலக்கங்கள் தொடர் இலக்கமாக வராது. ஆனால் காசு கொடுப்பனவு குறிப்பீட்டிலே குறித்த வணிகத்தின் காசோலையே கொடுப்பனவுக்கு வழங்கப்படுவதால் இங்கே காசோலை இலக்கங்கள் தொடர் இலக்கமாக அமையும் என்பதை பிள்ளைகள் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பெற்ற கழிவு நிரல். காசு பெறுவனவு குறிப்பீட்டில் கொடுத்த கழிவு நிரலை நாங்கள் எடுத்தோம். காசு கொடுப்பனவு குறிப்பீட்டிலே நாங்கள் பெற்ற கழிவு நிரலை எடுக்கின்றோம். அதே போல் பெறுமதி நிரல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பிள்ளைகள், பெறுமதி நிரலில் பதிகின்ற விடயங்கள்லாம் பகுப்பாய்வு நிரல்களில் பதியப்பட வேண்டும். எனவே இங்கேயும் ஆசிரியர் வழிகாட்டிக்கமைய நாங்கள் பிரதானமாக 4 பகுப்பாய்வு நிரல்களை எடுக்கின்றோம். முன்னர் நான் குறிப்பிட்டிருந்தேன், இந்த பகுப்பாய்வு நிரல்கள் 4 தான் என்கின்ற வரையறை ஏதும் இல்லை. 4 விட குறையவும் இருக்க முடியும், 4 விட கூடவும் இருக்க முடியும். எங்களுடைய பாடத்திட்டத்திற்கமைய ஆசிரிய வழிகாட்டிக்கமைய நாங்கள் பொதுவாக 4 நிரல்களை எடுப்பது வழமை. பாடத்திட்டத்தின்படி காசு கொடுப்பனவு குறிப்பீட்டிலும் பெறுமதி சேர்வரி என்கிற விடயம் இல்லை. இருந்தாலும் பரீட்சையில் அதை மீறி அதற்கப்பால் பெறுமதி சேர்வரி ஓரிரு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதால் அவ்வாறு பெறுமதி சேர்வரி வருமாக இருந்தால் அதற்குரிய நிரலை பகுப்பாய்வு நிரலுக்குள் எடுக்க முடியும் என்பதையும் பிள்ளைகள் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், காசு கொள்வனவு. காசு கொள்வனவு கடன் கொடுத்தோருடைய கொடுப்பனவு, செலவினம் அல்லது ஏனைய செலவினம், செலவினம் அல்லது ஏனைய செலவினம், ஏனைய கொடுப்பனவுகள். பெறுவனவு குறிப்பீட்டிலே நாங்கள் பார்த்தோம், காசு விற்பனை, கடன்பட்டோர் பெறுவனவு, வருமானம், ஏனைய பெறுவனவுகள் என்று சொல்லி. இங்கே கொடுப்பனவு குறிப்பீட்டில் காசு கொள்வனவு, கடன் கொடுத்தோர் கொடுப்பனவு, செலவினம், ஏனைய கொடுப்பனவுகள் என்கிற நிரல்களை பொதுவாக நாங்கள் எடுத்துக்கொள்வது வழமை. எனவே இப்போ பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் ஒரு உதாரணத்தை எடுப்போம். 2020 மே மாத பகுதின்னு எடுப்போம். மே 1ஆம் தேதி கைச்சாத்திலக்கம் இந்த மாதத்தில் 20 ஆரம்பிக்கிறது என கொள்வோம். ஏற்கனவே இயங்கிய அமைப்பாக இருந்தால் இந்த மாத கைச்சாத்திலக்கம் 20 ஆரம்பிக்கும் என எடுகோளாக கொள்வோம். விவரம்
கொள்வனவு இடம்பெறுகிறது. கொள்வனவு இடம்பெறுகிறது. அப்போ இந்த கொள்வனவுக்கு காசூலை வழங்க போகிறோம். காசூலை இலக்கம் 150 நாங்கள் எடுத்துக்கொண்டால் இங்கே பெறுமதி, கொள்வனவுக்குரிய பெறுமதி 20,000 என நாங்கள் எடுப்போம். எனவே பிள்ளைகள், இங்கே கொள்வனவுகள் காசூலை மூலம்தான் இடம்பெற முடியும். அப்போ காசூலை மூலமான கொள்வனவுகளும் காசு கொள்வனவு தான். காசூலை மூலம் செய்கின்ற கொள்வனவு காசு கொள்வனவென்கிற வகுதிக்குள் தான் வரும். எனவே இந்த நிரலில் நாங்கள் 20,000 என பதிகின்றோம். எனவே காசூலை மூலமான கொள்வனவு காசு கொள்வனவென்கிற நிரலில் இடம்பெறுகிறது. 3ஆம் தேதி கைச்சாத்திலக்கம் தொடர் இலக்கமாக வரும். நாங்கள் மின்சார கட்டணத்தை கொடுத்திருக்கிறோம். மின்சாரம் கொடுத்திருக்கிறோம். காசூலை இலக்கம் தொடர் இலக்கம் என குறிப்பிட்டேன். மின்சாரம் 5,000 ரூபா கொடுபட்டிருக்கிறது. மின்சாரத்துக்கான கொடுப்பனவு 5,000. இப்போ இதெங்க பதிய வேண்டும் பிள்ளைகள்? மின்சாரம் நாங்கள் பதிய வேண்டியது செலவின நிரல். இதேவேளை 6ஆம் தேதி இலக்கம் தொடர் இலக்கம் தளபாடங்களை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். நிறுவனத்தினுடைய பாவனைக்காக தளபாடங்களை வாங்கியிருக்கிறோம். எனவே அந்த விடயத்தை நாங்கள் தளபாடம் என குறிப்பிட முடியும், அல்லது ஆதனம் பொறி உபகரணம் என குறிப்பிட முடியும். பாவனைக்கு வாங்கிய தளபாடங்கள் அந்த நிறுவனத்தினுடைய கணக்கு வைத்தலை பொறுத்தது தளபாடம் என குறிப்பிடலாம், அல்லது ஆதனம் பொறி உபகரணம் என குறிப்பிடுதல் பெரிய வணிகங்களை பொறுத்தவரையில் சிறப்பாக இருக்கும். காசூலை இலக்கம் 152. இது 40,000 ரூபா நாங்கள் கொடுத்திருக்கிறோம். பிள்ளைகள், விற்பனைக்கான பண்டங்களை வாங்குவது தான் இங்கே கொள்வனவாக கருதப்படும். மீள விற்பதற்குரிய பண்டங்களை வாங்குவது தான் கொள்வனவில் நாங்கள் எடுக்கக்கூடிய விடயமாக இருக்குது. பாவனைக்குரிய சொத்துக்களை நாங்கள் வாங்குகிற பொழுது அதை இங்கே நாங்கள் ஏனைய கொடுப்பனவுக்குள் தான் பதிய வேண்டி இருக்கு. ஏனைய கொடுப்பனவுக்குள் தான் நாங்கள் பதிய வேண்டி இருக்கு. அதே போல் இப்போ நாங்கள் இன்னொரு உதாரணம் எடுப்போம். 10ஆம் தேதி இலக்கம் 23. இப்போ கொடுத்திருக்கிற பிள்ளைகள் விளம்பர முற்பணம், விளம்பரங்களுக்குரிய முற்பணம் என கருதுவோம். அப்போ இங்கே விளம்பர முற்பணம் என நீங்கள் பூரணமாக எழுதுவீர்கள். காசூலை இலக்கம் 153 ஆக இருக்கும். கொடுத்திருக்கிறோம் 3,000 ரூபா. 3,000 ரூபா கொடுத்திருக்கிறோம். இங்கே கவனிக்க வேணும் பிள்ளைகள் என்னத்தை, கொடுபட்டது விளம்பரம் அல்ல, கொடுபட்டது விளம்பரம் அல்ல, விளம்பர முற்பணம் தான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். விளம்பரமாக இருந்தால் செலவினம். இங்கே கொடுபட்டது விளம்பர முற்பணம். எனவே அதை செலவின நிரலுக்கு நாங்கள் பதியாது ஏனைய கொடுப்பனவாக நாங்கள் காட்ட முடியும். சில வேளைகளில் இது ஒரு தனி வியாபாரமாக இருந்தால் உரிமையாளர் பற்றுதல்களை செய்ய முடியும். உரிமையாளர் பற்ற செய்யலாம் தனி வியாபார அமைப்புகளாக இருந்தால். அதுவும் காசோலை மூலமே அவர் எடுக்க வேண்டி வரும். இந்த முறைக்கமைய பற்றின தொகை 1000 என நாங்கள் எடுத்துக்கொண்டால் உரிமையாளருடைய பற்றுகளையும் நாங்கள்
ஏனைய கொடுப்பனவாகத்தான் பதிய முடியும். இதேபோல் 18ஆம் தேதி இந்த வணிகம் நிலையான வைப்பில் பணத்தை முதலிடுகின்றதென கருதுவோம். நிலையான வைப்பொன்றிலே பணத்தை இவர்கள் வைப்பிலிடுவார்களாக இருந்தால் அதற்குரிய பணமும் செலுத்தப்பட வேண்டும். பாருங்கள், அது ஒரு 30,000 ரூபாவென நாங்கள் கருதுவோமாக இருந்தால் நிலையான வைப்பு அது ஒரு முதலீடு. அந்த முதலிடுகின்ற விடயம் ஏனைய கொடுப்பனவில்தான் நாங்கள் பதிய முடியும். இவ்வாறே 20ஆம் தேதி மீண்டும் ஒரு முறை கொள்வனவு இடம்பெறுகிறது. காசோலை மூலமாக காசோலை இலக்கம் 156. 20,000க்கு நாங்கள் கொள்வனவை செய்கின்றோம். எனவே காசு கொள்வனவில் நீங்கள் அதை எடுப்பீர்கள். 23ஆம் தேதி எம் என்கிற ஒரு கடன் கொடுத்தோருக்கு நாங்கள் பணம் கொடுக்கிறோம். கடன் கொடுத்தோருக்கு பணம் கொடுக்கிறோம். காசோலை மூலம் பணத்தை கொடுக்கிறோம். அவ்வாறு பணம் கொடுக்கின்ற பொழுது அவரிடமிருந்து 2,000 ரூபா கழிவு பெற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே அதை பெற்ற கழிவிலே பதிகிறோம். கிடைத்த காசோலை 20,000 என நாங்கள் எடுத்தால் பெறுமதி நிரலில் பதிந்த அந்த 20,000ஐ நாங்கள் கடன் கொடுத்தோர் கொடுப்பனவாக காட்டுவோம். கழிவு 2,000 கழிவு நிரலில் பதியப்படும் பிள்ளைகள் பெறுமதியில் பதிவது கடன் கொடுத்தோர் கொடுப்பனவாக இருக்கு. அதேபோல் 26ஆம் தேதி நாங்கள் எடுப்போம் என் என்கிற இன்னொரு கடன் கொடுத்தோருக்கு பணம் கொடுக்கிறோம். அது காசோலை கொடுக்கிறோம். காசோலை கொடுக்கின்ற பொழுது அவரிடமிருந்து பெற்ற கழிவு 3,000 பெற்ற கழிவு நிரலில் பதிகிறோம். அவருக்கு கொடுபட்ட தொகை 30,000. அவரை கொடுத்தது 30,000. எனவே அது கடன் கொடுத்தோர் நிரலில் வரும். அதேபோல் 28ஆம் தேதி சம்பளம் கொடுக்கிறோம். சம்பளம் கொடுக்கிறோம் காசோலை மூலமாக. எனவே 159. அது கொடுக்கின்ற காசோலை 10,000 ரூபா. எனவே சம்பளம் என்பது செலவின நிரலில் அடங்கு. இவைதான் மே மாத நடவடிக்கைகள் என நாங்கள் கருதுவோம். அப்போ என்ன செய்ய வேண்டும்? மாதம் முடிகின்ற பொழுது நீங்கள் கொடுப்பனவு குறிப்பேட்டில் இருக்கக்கூடிய விடயங்களை கூட்ட வேண்டும். பாருங்கள், பெற்ற கழிவினுடைய கூட்டுத்தொகை 5,000. இங்கே பெறுமதியினுடைய மொத்தத்தை நீங்கள் எடுப்பீர்களாக இருந்தால் இந்த மொத்தத்தை நீங்கள் எடுக்க முடியும். எவ்வளோ வருகிறது? 1,79,000 வருகிறது. தொகைகளை நீங்கள் நேரே எழுதி அவற்றை கூட்டினால் இலகுவாக கூட்டக்கூடியதாக இருக்கும். கொள்வனவு 40,000. கடன் கொடுத்தோருடைய கொடுப்பனவு 50,000. செலவினம் 15,000 இருக்கும். இங்கே ஏனைய கொடுப்பனவு 74,000 இருக்கு. எனவே இவற்றை கூட்டுவதன் மூலமும் நீங்கள் இந்த தொகை சரியா என்பதை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
இந்த விடயங்களை கூட்டினால் பெறுமதி நிரலின் மொத்தம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். எனவே பிள்ளைகள், காசு கொடுப்பனவு குறிப்பேடு தொடர்பாக நீங்கள் முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும் பிள்ளைகள்? இங்கே பிரதான காசாளர் கொடுப்பனவுகளை காசோலை மூலமாகவே மேற்கொள்ளுகிறார். அவ்வாறு காசோலை மூலம் மேற்கொள்ளப்படும் கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டிலே பதிந்து உரிய பகுப்பாய்வு நிரல்களில் பதிய வேண்டும். இந்த காசு கொடுப்பனவு விடயங்களுடன் பெறுமதி சேர் வரி இருக்குமாக இருந்தால் அதற்கு நாங்கள் ஒரு தனி நிரலை இங்கே அமைத்து கொள்ள முடியும். இப்போ நான் பாடத்திட்டத்துக்கு உட்பட்ட விடயங்களையே இங்கே உங்களுடன் கலந்துரையாடுகிறேன். எனவே இதில் இன்னொரு விடயத்தையும் பிள்ளைகள் நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள வேணும். இங்கே பாருங்கள், காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு என்ற பெயர் இருந்தாலும் இங்கே காசோலை மூலமாக வங்கி கணக்கினூடான கொடுப்பனவுகளைத்தான் நாங்கள் எடுக்கின்றோம். அதே நேரம் பாருங்கள், இங்கே வங்கியினுடைய அறவீடுகளோ அல்லது வங்கியின் நிலையான கட்டளை மூலமான கொடுப்பனவுகளோ இங்கே எடுக்கப்படவில்லை. மிக முக்கியமாக பார்ப்பீர்களாக இருந்தால் பாருங்கள், வங்கி சில அறவீடுகளை எங்களிடம் செய்ய முடியும். அதே போன்று நிலையான கட்டளை கொடுப்பனவுகளை வங்கி மேற்கொள்ள முடியும். அவ்வாறான விடயங்கள் இங்கே நாங்கள் பதிந்து கொள்ளவில்லை. காரணம் என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஒரு மூலகட்டிலே நாங்கள் வணிக நடவடிக்கைகளை பதிவதற்கு மூல ஆவணம் எங்களுக்கு இருக்க வேண்டும். மூலாவணம் கிடைத்த பிறகுதான் பிள்ளைகள் அந்த விடயங்களை நாங்கள் மூலகேடுகளில் பதிய முடியும். பொதுவாக இந்த வங்கியினூடான கொடுப்பனவு அல்ல கொடுக்கல் வாங்கல் விடயங்களுக்கு வங்கி கூற்று மூலாவணமாக இருக்கும். அந்த வங்கி கூற்று என்கிற ஆவணம் குறித்த மாதம் முடிந்த பிற்பாடு தான் வங்கியிலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறும். பொதுவில் வங்கி கூற்றங்களுக்கு கிடைப்பது குறித்த மாதம் முடிந்த பிற்பாடு. எனவே வங்கி அறவீடுகள், நிலையான கட்டளை கொடுப்பனவுகள் போன்றவை வங்கி கூற்று கிடைத்த பின்னரே பதியப்பட முடியும் என்பதால் குறித்த மாதத்தில் காசு கொடுப்பனவு குறிப்பீடை நாங்கள் தயாரிக்கின்ற பொழுது அவ்வாறான விடயங்களை இங்கே பதிவு செய்வது பொருத்தமானதாக அமைய மாட்டாது என்பதை விளங்கி கொண்டு அடுத்த உதாரணத்துக்கு நாங்கள் செல்வோம் பிள்ளைகள். இதைவிட இன்னும் ஒரு கொஞ்சம் விரிவான ஒரு கணக்குக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது பாருங்கள், ராகுல் வணிகத்தில் 2020 நவம்பர் மாதத்தில் மேற்கொண்ட வணிக நடவடிக்கைகள் பின்வருமாறு. இப்போ யாருடைய வணிகம்? ராகுல் வணிகத்தில் 2020 நவம்பர் மாதத்தில் மேற்கொண்ட வணிக நடவடிக்கைகள் எங்களுக்கு தரப்படுகின்றன. பிள்ளைகளே, நவம்பர் மாத நடவடிக்கைகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நவம்பர் 1 கொடுத்த மின்சாரம் 13,000, காசோலை இலக்கங்கள் 160 தொடர் இலக்கங்களாக அமையும். நவம்பர் 2 உபகரணங்கள் வாங்கியது 45,000. 5ஆம் தேதி பற்று, உரிமையாளருடைய பற்று 5,000. 6ஆம் தேதி கடன் கொடுத்தோர் ஏக்கு கொடுப்பனவு 2200 கழிவுக்கு பின் 20,800. 10 கொள்வனவு செய்த பண்டங்கள். 13 கொடுத்த வெளிச்சுமை கூலி 12,500. 15 கடன் கொடுத்தோர் பீக்குரிய கொடுப்பனவு 3,000 கழிவுக்கு பின் 42,000. பிள்ளைகளே, 16ஆம் தேதிக்குரிய நடவடிக்கையை சற்று கவனத்தில் எடுக்க வேண்டும். புதிய கட்டடங்களுக்கு கதவு பொருத்தியது. கதவு பொருத்தி இருக்கிறோம் புதிய கட்டிடத்துக்கு. எனவே இது ஒரு மூலதன செலவு விடயமாக இருக்கும். இது கட்டட பெறுமதியுடன் சேர்க்கப்பட வேண்டும். எனவே பிறகு நாங்கள் விவரம் எழுதுகின்ற பொழுது
கட்டடம் என குறிப்பிட முடியும், அல்லது ஆதனம் பொறி உபகரணம் என பொது தொகுதியாக நாங்கள் குறிப்பிட முடியும். நவம்பர் 19 மீள் விற்பனைக்கு வாங்கிய உபகரணங்கள். இங்கே உபகரணங்கள் வாங்கப்படுகிறது, ஆனால் மீள் விற்பனைக்கு. எனவே இது கொள்வனவாக கருத வேண்டும். இங்கே வாங்கப்பட்டது உபகரணமாக இருந்தாலும் வாங்கப்பட்டதனுடைய நோக்கம் மீள் விற்பனை. எனவே இது கொள்வனவென நாங்கள் கருதுவோம். பரத் கம்பெனியில் பங்குகள் வாங்கியது. பரத் கம்பெனியில் வாங்கியது பங்குகள். எனவே அது என்ன வணிக நடவடிக்கை? பங்கு முதலீடு. பங்கு முதலீடு என்பதாக இருக்கும். கொடுத்த பெறுமதி சேர்வரி, வற்றுக்கான கொடுப்பனவும் இங்கே இருக்கின்றது. இந்த வணிகம் வற்றுக்கு பதியப்பட்ட வணிகம் என்ற அடிப்படையிலேயே அந்த பதிவுகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். கொடுத்த வாடகை முற்பணம். இங்கே கொடுத்த வாடகை அல்ல, கொடுத்த வாடகை முற்பணம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ இது செலவினம் அல்ல. கொடுத்த வாடகை என்றால் செலவினம், இது கொடுத்த வாடகை முற்பணம், அப்போ செலவினம் அல்ல. மீண்டும் நவம்பர் 30 கொள்வனவு. இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேறு சில விடயங்கள் இருக்கின்றன. இந்த மாதம் கைச்சாத்திலக்கம் 70 ஆரம்பிக்கும். இந்த மாத கொடுப்பனவுகளுக்கு கைச்சாத்திலக்கம் 70 ஆரம்பிக்கும். அது தொடர் இலக்கமாக பிற நீங்கள் குறிப்பிடுவீர்கள். நவம்பர் மாதத்தினுடைய மொத்த பெறுவனவுகள். இது காசு கட்டுப்பாட்டு கணக்கை இலகுவா நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக தரப்பட்டிருக்கின்றது. நவம்பர் மாதத்துக்குரிய மொத்த பெறுவனவுகள் விவரம் தரப்படவில்லை. மாதத்தினுடைய மொத்த பெறுவனவுகள் 72,000. நவம்பர் 1 அந்த மாத தொடக்கத்தில் காசு மீதி 95,000. கைச்சாத்திலக்கம் 70 தொடங்கும். அந்த மாத மொத்த பெறுவனவுகள் ரூபாய் 72,000. நவம்பர் மாதத்திலே காசு மீதி இருக்கும் 95,000. வேண்டுவது காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு, துணைப்பேரேடும் பொதுப்பேரேடும். துணைப்பேரேடும் பொதுப்பேரேடும். எனவே பிள்ளைகளே, நவம்பர் மாத ராகுல் வணிகத்தினுடைய கொடுக்கல் வாங்கல்களை காசு கொடுப்பனவு குறிப்பேட்டில் எவ்வாறு பதிவு செய்ய முடியும் என்பதை நாங்கள் பார்ப்போம். ராகுல் வணிகம், வணிகத்தினுடைய பெயரை நீங்கள் குறிப்பிட வேண்டும். காசு கொடுப்பனவு குறிப்பேடு. இங்கே பிள்ளைகள் இந்த தொகைகள் உண்மை பெறுமானங்களை எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் உங்களுக்கு பார்க்கிற பொழுது புரியும், இங்கே சில இலக்கங்கள் ஆயிரங்களில் சுருக்கப்பட முடியாது. எனவே ஆயிரங்களில் இங்கே சுருக்க முடியாது. உண்மை பெறுமானங்களே எடுக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே நான் உங்களுக்கு அந்த நடவடிக்கைகளை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த பதிவுகளை நாங்கள் சரிபார்த்து கொள்ள முடியும். பாருங்கள் பிள்ளைகள், நவம்பர் 1 மின்சார கொடுப்பனவை செய்திருக்கிறார்கள். காசோலை இலக்கம் 160. மின்சாரத்துக்கு கொடுபட்ட தொகை 13,000. அப்போ அது ஒரு செலவினமாக இருக்கும். எனவே செலவினம் என்கிற பகுப்பாய்வு நிரலில் நாங்கள் அதை பதிகின்றோம். 2 பாருங்கள் பிள்ளைகள், வாங்கப்பட்டிருக்கிறது உபகரணங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன. வணிகத்தினுடைய பாவனைக்காக உபகரணங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதை நீங்கள் உபகரணம் என குறிப்பிட முடியும், அல்லது ஆதனம் பொறி உபகரணம் எனவும் நீங்கள் குறிப்பிட முடியும். உபகரணம் என எழுதலாம், அல்லது ஆதனம் பொறி உபகரணம் என நீங்கள் எழுத முடியும். எவ்வளோ கொடுத்திருக்கிறோம் காசோலை?
45,000 கொடுத்திருக்கிறோம். இது பாவனைக்குரிய சொத்து வாங்கியது என்பதால் ஏனைய கொடுப்பனவுகளில் அது இடம்பெறுவதாக இருக்கும். ஏனைய கொடுப்பனவுகளில் அது இடம்பெறுவதாக இருக்கும். எனவே பிள்ளைகள், ஆதனம் பொறி உபகரணங்களை, பாவனைக்குரிய சொத்துக்களை நாங்கள் வாங்குகின்ற பொழுது அது ஏனைய கொடுப்பனவு நிரலில் பதியப்படும். மீள் விற்பனைக்காக நாங்கள் வாங்கினால் அந்த விடயங்களை காசு கொள்வனவுக்கு பதிய முடியும். பாவனைக்குரிய சொத்துக்களோ பொருட்களை வாங்குகிற பொழுது அந்த விடயங்கள் ஏனைய கொடுப்பனவில் பதியப்பட வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், 5ஆம் தேதி பற்று, உரிமையாளருடைய பற்று. எவ்வளோ பற்றி இருக்கிறார்? 5,000 பற்றி இருக்கிறார். எனவே பற்றும் ஏனைய கொடுப்பனவாக பதிய முடியும். பற்று என்பதை இந்த முதல் 3 நிரல்களில் நாங்கள் பதிய முடியாது. எனவே பற்றை பதிய முடியும் பிள்ளைகள் ஏனைய கொடுப்பனவில் பதிய முடியும். நவம்பர் 6ஆம் தேதி ஏ என்ற கடன் கொடுத்தோருக்கு நாங்கள் கொடுப்பனவை செய்கிறோம். ஏ என்பது ஏ என்ற கடன் கொடுத்தோரை நாங்கள் கடன் கொடுத்தோருக்கு கொடுப்பனவு செய்கிறோம். கொடுப்பனவு செய்கின்ற பொழுது அவரிடமிருந்து கழிவு பெறப்படுகின்றது 2,200. கிடைக்கப்பெற்ற கழிவு 2,200. கொடுத்த காசோலை 20,800. கொடுக்கப்பட்ட காசோலை அது கடன் கொடுத்தோர் கொடுப்பனவில் பதியப்படுகின்றது. இந்த இடத்திலே பிள்ளைகள், நீங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே கடன் கொடுத்தோர் ஏக்கு நாங்கள் கொடுப்பனவு செய்கின்ற பொழுது இந்த கடன் கொடுத்தோர் கொடுப்பனவுகளை மாத்திரம் அது இடம்பெற்ற அதே தினத்திலேயே கடன் கொடுத்தோர் பேரேட்டில் உள்ள அந்த கடன் கொடுத்தோரின் தனிப்பட்ட கணக்கில் பதிய வேண்டும். ஏற்கனவே பிள்ளைகள் நாங்கள் காசு பெறுவனவு நாட்குறிப்பேட்டிலும் கற்றிருந்தோம். காசு பெறுவனவு குறிப்பேட்டில் நான் குறிப்பிட்டிருந்தேன், கடன்பட்டோரிடமிருந்து பெறுவனவுகளை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அது பெற்றுக்கொண்ட அதே சந்தர்ப்பத்திலேயே கடன்பட்டோர் பேரேட்டில் உள்ள சொந்த கணக்கில் பதியப்பட வேண்டுமென்று. அதே போன்று காசு கொடுப்பனவு குறிப்பேடை நாங்கள் தயாரிக்கின்ற பொழுது கடன் கொடுத்தோர்களினுடைய கொடுப்பனவுகள் காசு கொடுப்பனவு குறிப்பேட்டில் பதிந்த உடனேயே குறித்த கடன் கொடுத்தோர் கணக்கில் அவை வரவு வைக்கப்பட வேண்டும். நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள், இங்கே கடன் கொடுத்தோர் பேரேடு காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த கடன் கொடுத்தோர் பேரேட்டிலே ஏயினுடைய சொந்த கணக்கு இருக்கின்றது. இந்த சொந்த கணக்கில் பாருங்கள், 6ஆம் தேதி பெற்ற கழிவு 2,200. கொடுத்த காசு, இங்கே காசோலை என்றாலும் காசு எனத்தான் நாங்கள் குறிப்பிடுவோம். காசு 20,800. கொடுப்பனவுகள் கடன் கொடுத்தோரினுடைய தனிப்பட்ட கணக்கில் வரவு வைக்கப்படுகின்றன. காரணம், கடன் கொடுத்தோர் கணக்கு ஒரு பொறுப்பு கணக்கு. கழிவை பெறுகின்ற பொழுது, காசோலையை கொடுக்கின்ற பொழுது கடன் கொடுத்தோருடைய பொறுப்பு குறைவடையும். கடன் கொடுத்தோருடைய பொறுப்பு குறைவடைவதை வெளிப்படுத்தத்தான் இங்கே நாங்கள் இந்த தொகைகளை வரவு வைத்து காட்டுகிறோம். ஆனால் கடன் கொடுத்தோர் பேரேட்டில் இருக்கக்கூடிய இந்த தனிப்பட்ட கணக்குகள் ஒவ்வொன்றும் இவை இரட்டை பதிவு விடயம் அல்ல. இவை ஒரு மேலதிக தகவல்கள். நாங்கள் இந்த கடன் கொடுத்தோர் தொடர்பாக கட்டுப்பாடுகளை செய்வதற்கும் இந்த தனிப்பட்ட கடன் கொடுத்தோர்களை பற்றிய தகவல்களை நாங்கள் தேவைப்படுகின்ற போது பெற்றுக்கொள்வதற்கும் தனிப்பட்ட கடன் கொடுத்தோர் கணக்குகளில் நாங்கள் ஒரு மேலதிக விடயமாக இவற்றை பதிந்து வைத்திருக்கின்றோம். இங்கே இடம்பெற்றது உண்மையில் வரவு பதிவு அல்ல.
இங்கே பதியப்பட்ட விடயம் வரவு பதிவு அல்ல, வரவை போல கருதலாம். இரட்டை பதிவு எங்கே இடம்பெறும்? அது பொது பேரேட்டில் மாத்திரம். மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும், இரட்டை பதிவு விடயம் பதியப்படுவது பொது பேரேட்டில். துணை பேரேடுகளில் இருப்பது இரட்டை பதிவு அல்ல. இங்கே இடம்பெறுவது இரட்டை பதிவின் ஒரு பதிவல்ல. தனிநபர் கணக்குகள் பரீட்சை மீதியில் பதியப்படுவதில்லை. இந்த விடயங்களை நாங்கள் பரீட்சை மீதி கொண்டு செல்வதில்லை. இவை மேலதிக தகவல்கள், அடிஷனல் இன்ஃபர்மேஷன். எனவே பெற்ற கழிவு, காசு என்பன இங்கே வரவு வைத்து காட்டுகிறோம். ஏயினுடைய பொறுப்பை, கடனை இந்த விடயங்கள் குறைக்கும் என்கின்ற காரணத்தினால். எனவே பிள்ளைகள், மீண்டும் நாங்கள் காசு கொடுப்பனவு குறிப்பிட்டு வருகின்ற பொழுது பாருங்கள், நவம்பர் 10 கொள்வனவு காசோலை மூலமாக 38,000 அது கொள்வனவு நிரலில் பதியப்படுகின்றது. தொடர்ந்து 13 வெளிச்சுமை கூலிக்கு காசோலை வழங்கப்பட்டிருக்கிறது 12,500. வெளிச்சுமை கூலி அது ஒரு செலவினம். அது செலவினம் என்றபடியால் செலவின நிரலில் நாங்கள் அதை பதிவு செய்கின்றோம். நவம்பர் 15 மீண்டும் பாருங்கள், ஏ என்ற கடன் கொடுத்தோருக்கு கொடுப்பனவு. அப்போ ஏக்கு நாங்கள் கொடுப்பனவை செய்கின்ற பொழுது, அது பி என்ற கடன் கொடுத்தோருக்கு கொடுப்பனவை செய்கின்ற பொழுது பெற்றுக்கொண்ட கழிவு 3000 இருக்கிறது. பெற்ற காசு கழிவு 3000 இருக்கின்றது. கொடுப்பனவு தொகை 42,000. அந்த கொடுப்பனவு தொகைதான் கடன் கொடுத்தோர் கொடுப்பனவாக காட்டப்பட வேண்டும். இந்த விடயமும் பாருங்கள் பிள்ளைகள், உடனடியாகவே நாங்கள் காசு கொடுப்பனவு குறிப்பீட்டில் பதிஞ்ச உடனே இந்த விடயத்தை கடன் கொடுத்தோர் பேரேட்டில் உள்ள பியினுடைய தனிப்பட்ட கணக்கில் வரவு வைக்கின்றோம், பதிகின்றோம். வரவு வைக்கின்றோம் என்றால் பதிகின்றோம். வரவு போல, வரவல்ல, வரவை போல. இதில் பாருங்கள், 15 உரிய திகதியில் பெற்ற கழிவு 3000 காசோலை கொடுப்பனவு. இங்கே காசண்டு வந்தால் அது குறிப்பது காசோலையை, வங்கி விடயத்தை 42,000. எனவே இந்த விடயம் கவனிக்கப்பட வேண்டிய விடயம். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கடன் கொடுத்தோருடைய கொடுப்பனவுகள் காசு கொடுப்பனவு குறிப்பீட்டில் பதியப்பட்ட மாத்திரத்திலேயே, அதே சந்தர்ப்பத்திலேயே கடன் கொடுத்தோர் பேரேட்டில் உள்ள தனிப்பட்ட கணக்குகளில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள். எனவே மீண்டும் நவம்பர் 16 பாருங்கள், இங்கே ஆதனம் பொறி உபகரணம் என குறிப்பிட்டிருக்கிற விடயம் என்ன? அந்த புதிய கட்டிடத்திற்கு கதவு பொருத்தியது. அப்போ புதிய கட்டிடம் ஒன்றுக்கு கதவு பொருத்தியது மூலதன செலவு. அப்போ இந்த இடத்துல பிள்ளைகள், இப்போ மூலதன செலவுன்றது என்ன? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். மூலதன செலவு என்று சொல்கிறது நீண்டகால பயன்பாடை, ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட பயன்பாடை தரக்கூடிய செலவுகள், பொதுவாக நீண்டகால சொத்துகள் தொடர்பில் ஏற்படக்கூடிய செலவுகளாக இருக்கும். பாவனை நோக்கம் கருதிய நீண்டகால சொத்துகளுக்கு ஏற்படக்கூடிய செலவு, நீண்டகால பயன்பாட்டை தரக்கூடிய செலவுகள் மூலதன செலவுகள் என்று சொல்கிறோம். அவ்வாறு மூலதன செலவுகள் இடம்பெறுகின்ற பொழுது அது குறித்த சொத்தின் பெறுமதியுடன் சேர்க்கப்படுவதாக இருக்கும். இந்த இடத்திலே பிள்ளைகள் காபோத சாதாரண தர வகுப்பிலே கூட நீங்கள் கற்றிருப்பீர்கள். செலவினங்களை நாங்கள் பொதுவாக 2ஆக பிரிக்க முடியும். சாதாரணமாக செலவினங்களை 2ஆக நாங்கள் பிரிப்போம். வருமான செலவுகள், மூலதன செலவுகள், ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். வருமான செலவுகள் என்பது நாளாந்த செலவுகள், குறுங்கால பயன்பாடுடைய செலவுகள்,
மீண்டும் மீண்டும் எழக்கூடிய செலவுகள் அவை வருமான செலவுகள் என சொல்லப்படும். குறுங்கால பயன்பாடு உள்ள செலவு அல்ல ஒரு வருடத்துக்கு உட்பட்ட பயன்பாடை கொண்டிருக்கக்கூடிய செலவு, மீண்டும் மீண்டும் எழக்கூடிய செலவுகள் வருமான செலவுகள் என குறிப்பிடப்படும். வருமான செலவுகளை அது குறித்த சொத்து தொடர்பாக ஏற்பட்டாலும் சொத்தின் பெறுமதியுடன் நாங்கள் முதலாக்கம் செய்ய முடியாது. ஆனால் மூலதன செலவுகள் சொத்தின் பெறுமதியை கூட்டுவதாலும் நீண்டகால பயன்பாடை தரக்கூடியவை என்றபடியாலும் அவ்வாறான விடயங்களை நாங்கள் சொத்தின் பெறுமதியுடன் சேர்க்க முடியும். எனவே புதிய கட்டிடங்களுக்கு நாங்கள் கதவை பொருத்தலாம், ஜன்னலை பொருத்தலாம், மாபிள் தரையை பதிக்கலாம். இவ்வாறான செலவுகளை செய்கின்ற பொழுது அது கட்டட கணக்கில் சேர்க்கப்பட முடியும் அல்லது பொதுவில் ஆதனம் பொறி உபகரணம் என நாங்கள் குறிப்பிட முடியும். அப்போ ஆதனம் பொறி உபகரணம் 60,000க்கு வாங்கி இருக்கிற பிள்ளைகள் அது ஏனைய கொடுப்பனவில் வரும். பிள்ளைகளே, நவம்பர் 19ஆம் தேதி மீண்டும் ஒரு காசோலை மூலமான கொள்வனவு இடம்பெறுகிறது. பாருங்கள், ரூபாய் 72,000 காசு கொள்வனவில் நாங்கள் பதிவு செய்கின்றோம். நவம்பர் 21 அந்த பங்குகளை வணிகம் வாங்கி இருக்கிறது. இன்னொரு நிறுவனத்தினுடைய பங்குகளை இந்த வணிகம் வாங்கி இருக்கிறது. அப்போ இந்த வணிகம் அந்த பங்குகளில் முதலீட்டை மேற்கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் அதை பங்கு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் என குறிப்பிடுவோம். ஒரு வணிகம் இன்னொரு வணிகத்தினுடைய பங்குகளை வாங்குமாக இருந்தால் அது பங்கு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் என்று நாங்கள் சொல்வோம். அந்த பங்கு முதலீடை செய்கின்ற பொழுது கொடுபட்ட தொகை 25,000. பங்கு முதலீடுகள் ஒரு சொத்து விடயமாக இருக்கும். முதலீடு செய்த நிறுவனத்திற்கு பங்கு முதலீடு என்பது ஒரு சொத்து. எனவே ஏனைய கொடுப்பனவில் தான் நாங்கள் அதை பதிவு செய்ய முடியும். தொடர்ந்து பாருங்கள் பிள்ளைகள், நவம்பர் 22 இதுவும் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை. பெறுமதி சேர்வரி, அது வற்றுக்குரிய கொடுப்பனவு, வட் சம்பந்தமான கொடுப்பனவு, பெறுமதி சேர்வரி. அப்போ இந்த வணிகம் பெறுமதி சேர்வரிக்கு பதியப்பட்ட வணிகம் என நாங்கள் எடுகோள் எடுப்போம். ஏனென்றால் பெறுமதி சேர்வரிக்கு பதியாத வணிகமாக இருந்தால் பெறுமதி சேர்வரி என்கிற விடயம் கணக்குகளில் பதியப்பட முடியாது. பெறுமதி சேர்வரிக்கு பதியாத ஒரு வணிகம் பெறுமதி சேர்வரி சம்பந்தமாக பதிவொன்றை அதே பெயரில் மேற்கொள்ள முடியாது. அப்போ இங்கே நாங்கள் ஒரு எடுகோள் எடுப்போம். ராகுல் வணிகம் பெறுமதி சேர்வரிக்கு பதியப்பட்ட ஒரு வணிகம். எனவே பெறுமதி சேர்வரிக்கு நாங்கள் பணம் செலுத்துகின்ற பொழுது அதனை ஏனைய கொடுப்பனவில் பதிகின்றோம் என்பதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். பெறுமதி சேர்வரிக்கு பதியப்பட்ட ஒரு வணிகத்திற்கு பெறுமதி சேர்வரி என்பது ஒரு செலவினமாக அமையாது என நான் கடந்த வகுப்புகளிலே உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். பெறுமதி சேர்வரிக்கு பதியப்பட்ட வணிகம் ஒன்றுக்கு பெறுமதி சேர்வரி ஒருபோதும் செலவினம் ஒன்றாக அமையாது. அப்போ இந்த இடத்தில் உங்களை குழப்பம் பெறக்கூடிய இடம், கவனமாக இருக்க வேணும் பிள்ளைகள். பெறுமதி சேர்வரி கொடுப்பனவு ஒரு செலவினம் அல்ல, அது ஒரு செலவினம் அல்ல. அதே நேரம் அது கடன் கொடுத்தோர் விடயமோ செலவினமோ அல்ல. பெறுமதி சேர்வரிக்குரிய கொடுப்பனவு பெறுமதி சேர்வரி கணக்கில் பதியப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் அதை ஏனைய கொடுப்பனவில் பதிந்திருக்கிறோம். அடுத்த நவம்பர் 26 வாடகை முற்பணம் கொடுத்திருக்கிறோம். கொடுத்த வாடகை அல்ல, வாடகை முற்பணத்தை கொடுத்திருக்கிறோம் 20,000. எனவே அது செலவினமல்ல, முற்பணம் செலவினமல்ல. எனவே அதுவும் ஏனைய கொடுப்பனவாக வரும். இறுதியாக நவம்பர் 30 மீண்டும் ஒரு கொள்வனவு இடம்பெறுகிறது. காசோலை மூலமாக 55,000 அது காசு கொள்வனவுகளில் பதியப்படும். எனவே பிள்ளைகள், குறித்த மாத நடவடிக்கைகள் இதெல்லாம் காசோலை மூலம் கொடுப்பனவு செய்த இந்த நடவடிக்கைகள்
பெறுமதி நிரலில் பதிந்து பகுப்பாய்வு நிரலில் பதிந்திருக்கின்றோம். கடன் கொடுத்தோருக்கு கொடுப்பனவுகளை செய்கின்ற போது ஏற்பட்ட பெற்ற கழிவுகளை பெற்ற கழிவு நிரலில் பதிந்திருக்கின்றோம். இங்கே காசு கொடுப்பனவு குறிப்பேட்டில் காசு கொடுப்பனவுகள் எதுவும் பெறாது. பிரதான காசாளர் காசு கொடுப்பனவையும் செய்ய மாட்டார். பிரதான காசாளர் காசு கொடுப்பனவு எதனையும் செய்ய மாட்டார். அத்தோடு பாருங்கள், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், வங்கி அறவீடுகளோ வங்கி நிலையான கட்டளைக்கு அமைய செய்து கொண்ட விடயங்களோ இங்கே பதியப்படவில்லை. காரணம், அந்த விடயங்கள் இந்த மாதம் முடிந்த பிறகு வங்கி கூற்று கிடைக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு அறிய கிடைக்கும். இந்த வங்கி கூற்று கிடைக்க பெற்ற பின்னர் அடுத்த மாதம் அது காசு திருத்தத்துக்கு தான் எடுத்துக்கொள்ளப்படும். காசு கட்டுப்பாட்டு கணக்கினுடைய திருத்தத்துக்கு தான் அது எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை பிள்ளைகள் ஞாபகப்படுத்த வேண்டும். பாருங்கள், அப்போ காசு கொடுப்பனவு குறிப்பேடு நாங்கள் பார்த்து விட்டோம். ஏற்கனவே கடன் கொடுத்தோர் பேரேட்டில் எவ்வாறு பதிவுகள் இடம்பெற முடியும் என்கிற விடயத்தை நாங்கள் பார்த்து விட்டோம். அப்போ இந்த துணை பேரேடு, இந்த உபபேரேடு இரட்டை பதிவுக்கு மேலான விடயம், இது இரட்டை பதிவு விடயம் அல்ல என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர்ந்து பொது பேரேட்டுக்கு இவை எவ்வாறு மாற்றப்பட்டிருக்கின்றன, இந்த விடயங்களை பொது பேரேட்டுக்கு நாங்கள் எவ்வாறு மாற்றி இருக்கிறோம் என்று பார்க்கின்ற பொழுது இங்கே பாருங்கள் பிள்ளைகள், காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி இருக்கின்றது. கொள்வனவு கணக்கு, பெற்ற கழிவு கணக்கு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு, ஏனைய கணக்குகள் இதன் பிற்பாடு காட்சிப்படுத்த முடியும். இங்கே பாருங்கள், மீண்டும் நாங்கள் ஒரு முறை காசு கொடுப்பனவு குறிப்பீட்டு போவோமாக இருந்தால் இங்கே பெற்ற கழிவினுடைய கூட்டுத்தொகை 5500 இருக்கிறது. காசு கொள்வனவு 1,65,000, கடன் கொடுத்தோர் கொடுப்பனவு 62,800, செலவினம் 25,500, ஏனைய கொடுப்பனவு 1,67,400. இந்த கூட்டுத்தொகைகளுக்கு நேரே மாத கடைசி தியதி இடம்பெற வேண்டும். மாதத்துக்குரிய இறுதி தியதி இப்போ நவம்பர் மாதம் என்றபடியால் 30ஆம் தேதி இங்கே எழுத வேணும் பிள்ளைகள். பொது பேரேட்டுக்கு மாற்றியது, பொது பேரேட்டுக்கு மாற்றியது. அப்போ இந்த கூட்டுத்தொகைகள் பொது பேரேட்டுக்கு நாங்கள் கொண்டு செல்லுகின்ற பொழுது பாருங்கள், காசு கட்டுப்பாட்டு கணக்கிலே இங்கே ஆரம்ப மீதி எங்களுக்கு தரப்பட்டது. அந்த ஆரம்ப மீதி இங்கே வரவில் பதியப்படும். காசு கட்டுப்பாட்டு கணக்கில் ஆரம்ப மீதியை நாங்கள் வரவில் பதிகின்றோம். இங்கே பாருங்கள், அந்த பெற்ற கழிவினுடைய கூட்டுத்தொகை, பெற்ற கழிவினுடைய கூட்டுத்தொகை 5200. அதற்குரிய இரட்டை பதிவு எவ்வாறு இடம்பெறும் என்று சொன்னால், கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் நாங்கள் வரவு வைத்து பெற்ற கழிவு கணக்கில் அதை செலவு வைக்கின்றோம். எப்போ? மாத இறுதியில். மாத இறுதியில் காசு கொடுப்பனவு குறிப்பேட்டில் உள்ள பெற்ற கழிவு நிரலின் கூட்டுத்தொகையை நாங்கள் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கின் வரவிலும் பெற்ற கழிவு கணக்கின் செலவிலும் பதிகிறோம். பிறகு பிள்ளைகள் அங்கே அந்த பகுப்பாய்வு நிரல்களில் இருக்கக்கூடிய மொத்தங்களை, காசு கொடுப்பனவு குறிப்பேட்டின் பகுப்பாய்வு நிரல்களில் இருக்கக்கூடிய மொத்தங்கள் காசு கட்டுப்பாட்டு கணக்குக்கு செலவு வைக்கப்பட்டு உரிய கணக்குகளுக்கு அவை வரவு வைக்கப்படும். காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு வைக்கப்பட்டு உரிய கணக்குகளுக்கு அவை வரவு வைக்கப்படும். அவ்வகையில் காசு கொள்வனவினுடைய மொத்தம் இங்கே பாருங்கள், காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, கொள்வனவு கணக்கு வரவு. காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, கொள்வனவு கணக்கு வரவு விவரங்கள் எதிர்மாறான முறையில் எழுதப்பட வேண்டும். கொள்வனவை இங்கே எழுதுகிறோம், காசு கட்டுப்பாட்டு கணக்கு அங்கே எழுதுகிறோம். திகதி பாருங்கள், மாத இறுதி திகதி.
அதேபோல் கடன் கொடுத்தோரினுடைய கொடுப்பனவை காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு வைத்து கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு வைக்கின்றோம். காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு. மாத இறுதி தியதி எதிர்ப்பதிவு காசு கட்டுப்பாட்டு கணக்கால், இங்கே மாத இறுதி தியதி கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கால். அடுத்த இரண்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், செலவுகளினுடைய மொத்தம் இங்கே மொத்தமாக செலவு வைக்கப்படும். அதேபோல் ஏனைய கொடுப்பனவுகளின் மொத்தமும் இங்கே மொத்தமாக செலவு வைக்கப்படும். இந்த ரெண்டும் இந்த இரண்டிலிருந்து வேறுபட்டவை. இப்போ செலவினத்தினுடைய மொத்தம், ஏனைய கொடுப்பனவினுடைய மொத்தம், மொத்த தொகைகளை நாங்கள் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைக்கிறோம். ஆனால் அவை வரவு வைக்கப்படுவது உரிய கணக்குகளிலாக இருக்கும். அதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இங்கே பாருங்கள் பிள்ளைகள், கொள்வனவு கூட்டுத்தொகை கொள்வனவு கணக்கு மாற்றப்பட்டது, கடன் கொடுத்தோர் கூட்டுத்தொகை கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு மாற்றப்பட்டது. செலவினங்களை நாங்கள் எடுக்கின்ற பொழுது இங்கே பாருங்கள் பிள்ளைகள், மின்சாரம் 1ஆம் தேதி 1ஆம் தேதி செய்த மின்சாரம் மின்சார கணக்கில் வரவு வைக்கப்படுகின்றது அதே தேதியில். அதேபோன்று வெளிச்சுமை கூலி கணக்கில் நாங்கள் வெளிச்சுமை கூலியை வரவு வைக்கின்றோம் காசு கட்டுப்பாடு என குறிப்பிட்டு அதே தேதியில். அந்தந்த செலவின கணக்கில் வரவு காசு கட்டுப்பாடு இங்கே அந்தந்த கணக்கில் பதிவதால் நாங்கள் இங்கே எடுக்கிறோம் குறித்த தேதியை. அதேபோல் ஏனைய கொடுப்பனவு நிரலில் உள்ள தொகையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பாருங்கள் பிள்ளைகள், ஏனைய கொடுப்பனவில் 2ஆம் தேதி ஆதனம் பொறி உபகரண கொள்வனவு அதே கணக்கில் அதே தேதியில் பதிகிறோம். அதேபோல் ஆதனம் பொறி உபகரணம் 16ஆம் தேதி வாங்கினதை அதே 16ஆம் தேதிக்கு இங்கே காட்டுகிறோம். அதேபோல் பாருங்கள், 22ஆம் தேதி கொடுபட்ட பெறுமதி சேர்வரி அதே கணக்கில் வரவு வைக்கப்படுகின்றது. 5ஆம் தேதி மேற்கொண்ட பற்று அதே தேதியில் பற்று கணக்கில் வரவு வைக்கப்படுகின்றது. 21ஆம் தேதி மேற்கொண்ட பங்கு முதலீடு அதே தேதியில் வரவு வைக்கப்படுகின்றது. 26ஆம் தேதி மேற்கொண்ட வாடகை முற்பண கொடுப்பனவு அதே தேதியில் வரவு வைக்கப்படுகின்றது. எனவே செலவின நிரலில் உள்ள விடயங்கள், ஏனைய கொடுப்பனவில் உள்ள விடயங்கள், அந்த கொடுப்பனவுகள் மேற்கொண்ட தேதியின் அடிப்படையில் அந்தந்த கணக்குகளில் அவை வரவு வைக்கப்பட வேண்டும். காசு கட்டுப்பாட்டு கணக்கிலே மொத்தத்தை எடுக்கின்றோம். ஆனால் உரிய கணக்குகளில் உரிய தேதிகளில் நாங்கள் அந்த தொகைகளை தனித்தனியாக காட்ட வேண்டும். எனவே பிள்ளைகள், இன்றைய வகுப்பில் நாங்கள் காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு அமைப்பு எவ்வாறு இருக்கும், அதனுடைய ஒரு ஆரம்ப உதாரணத்தையும் ஒரு முழு மாதத்திற்குரிய ஒரு முழுமையான உதாரணத்தையும் பார்த்து முடித்திருக்கின்றோம். பெறுவனவு காசு குறிப்பேடு உங்களுக்கு விளங்கியிருந்தால் காசு கொடுப்பனவு குறிப்பேடை விளங்கிக் கொள்வது இலகுவாக இருந்திருக்கும். எனவே இது ஒரு மிகப்பெரிய பாடம். இந்த 4ஆம் தேர்ச்சி 93 பாடவேளைகளுக்குரிய பாடம், ஒரு தவணைக்குரிய பாடம். எனவே நாங்கள் 4.1 4.2 இந்த விடயங்களை நாங்கள் ஏற்கனவேயும் இன்றைய வகுப்பிலும் கற்றிருக்கின்றோம். தொடர்ந்து ஏனைய தேர்ச்சி மட்டங்களை நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் தொடர்ந்து கலந்துரையாட முடியும் என குறிப்பிட்டு, பிள்ளைகளே, இந்த விடயங்களை நன்றாக ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். சேனல் NIயூடாக யூடியூப்பின் மூலம் நீங்கள் இவை தரவிறக்கம் செய்து மீண்டும் பார்த்து கொள்ளலாம். ஆசிரிய வழிகாட்டி நூலை தரவிறக்கம் செய்து நீங்கள் NI இணையதளத்தினூடாக ஆசிரிய வழிகாட்டியை நீங்கள் தரவிறக்கம் செய்து மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் பிள்ளைகளே.